ஹே காய்ஸ், நான் உங்கள் ஜிபி அண்ட் வெல்கம் டு தி சேனல். இந்த சேனல் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்ற ரீசனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் பண்ணுங்க, உங்ககிட்ட இப்போ ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் மூலமா உங்களோட பாஸ்ட்ல நடந்த எல்லா ஈவெண்ட்ஸையுமே பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுவும் படம் பார்க்குற மாதிரி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜீசஸ் உங்க கண்ணால பார்த்தா எப்படி இருக்கும்? கேட்க சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்குல்ல? ஆனா இந்த டிவைஸ் உண்மையிலேயே இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதோட பேர் தான் குரோனோவைசர். இந்த கதை 1960 ஃபாதர் பெல்கிரினோ ஜெனடி கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இவர் யூரோப்பில் இருக்கிற வேட்டிகன் சிட்டியில ஒரு பிரீஸ்டாவும் அதே சமயத்துல ஒரு சயின்டிஸ்டாவும் இருந்திருக்காரு. இவர் ஒரு மிஷினை உருவாக்குறாரு. அந்த டிவைஸ் மூலமா பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஏதோ நம்ம போன்ல வீடியோ எடுத்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்போமே, அந்த மாதிரி நினைக்காதீங்க. என்ன நடந்துச்சோ அதை பக்கத்துல இருந்து நம்ம பாக்குற மாதிரி பார்க்கலாம். அந்த டிவைஸுக்கு அவர் வச்ச பேர் தான் குரோனோவைசர். இந்த குரோனோவைசர் குவாண்டம் பிசிக்ஸ்லையும் மெட்டாபிசிக்ஸையும் யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காரு ஃபாதர் ஜெனடி. இந்த டிவைஸ் பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்ஸ்லேருந்து வெளிவந்த எலக்ட்ரோமேக்னடிக் ரேடியேஷனை டிடெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா பாஸ்ட் மறைஞ்சு போகல, இட் எக்கோஸ். அந்த எக்கோஸை இந்த குரோனோவைசர் டியூன் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு மலைக்கு போய் அதோட உச்சன்னு பயங்கரமாக கத்துறீங்க. அப்படி கத்தும்போது உங்கள் சவுண்ட் உங்களுக்கு திரும்ப எக்கோ ஆகும். அந்த மாதிரி பாஸ்ட்லேருந்து வந்த எக்கோஸை இந்த குரோனோவைசர் டியூன் பண்ணி ஒரு விஷுவலாக உங்களுக்கு கொடுக்குது. யோசிச்சு பாருங்கள், 1960 ஃபிலிம் ரோல்ஸும் யூஸ் பண்ணியிருந்ததா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்தது தான் நம்பவே முடியலை. ஃபாதர் ஜெனடி என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, அவர் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி, அதாவது குரோனோவைசரை யூஸ் பண்ணி ஜீசஸோட ஃபைனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காராம். இது மட்டும் இல்லாமல் ரோமன் எம்பையரோட வளர்ச்சி, அப்புறம் இன்னும் பல ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை பார்த்துருக்காராம். ஈவன் ஹிஸ்டரியில் மென்ஷன் பண்ணாத சில விஷயங்களையும் கூட. இதோட மட்டும் நிறுத்தாமல் இந்த குரோனோவைசரை யூஸ் பண்ண வெட்டிகன் சிட்டி மக்கள் அவங்களுடைய பொலிட்டிக்கல் த்ரெட்ஸையுமே சீக்கிரமாக மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இங்கே தான் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது. இவ்வளோனா நம்ம எதை பற்றி பேசிட்டு இருந்தோமோ அந்த ஒரு குரோனோவைசர் காணாமல் போகுது. வேட்டிகன்ஸ் இப்படி ஒரு டிவைஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபாதர் ஜெனடியும் அவருடைய உயிர் பிரியதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கிளைம் பண்ண எல்லாத்தையுமே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. ஆனால் எதுக்கு? ஒருவேளை இந்த குரோனோவைசரை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மறைச்சிட்டாங்களா? இல்லை, இது எல்லாமே ஒரு மித்தா. இது உண்மையோ இல்லை கட்டுக்கதையோ, ஆனால் ஒன்று உண்மை. ஒருவேளை இந்த குரோனோவைசர் உண்மையாகவே இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த ஹிஸ்டரியுமே மொத்தமாக மற வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குரோனோவைசர் உண்மையா இல்லை கான்ஸ்பிரசியா? ஒருவேளை உண்மையாக இருந்தால் எந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை நீங்கள் பார்க்க ஆசைப்படுவீங்க? ஒருவேளை எனக்கு இந்த குரோனோவைசர் கிடைச்சா லைஃப் எப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வச்சுன்றதை நான் பார்ப்பேன். அது மாதிரி நீங்கள் எதை பார்ப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி வேற ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும், until then, bye guys.